நேயர்களுக்கு அன்பான ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே சத்தியமே சாட்சி பகுதியிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ பெண்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பெண்கள் யார் என்றால் அன்னாள். 2 அன்னாள் இருக்கிறாங்க. ஒரு அன்னாள் பழைய ஏற்பாடில் அன்னாள், சாமுவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் இருந்த அன்னாள். அந்த அன்னாளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு உண்டான தியான குறிப்பாக வேத பகுதியிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை நீங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதிலே நம்ம பார்க்க பொழுது அந்த அன்னாள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அவள் ஆசாருடைய கோத்திரத்தாரும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள். இவங்க ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளே தன்னுடைய புருஷன் எடுக்கிறதுல வாழ்க்கைப்பட்டிருக்காங்க. பிறகு அவர்கள் விதவையாக்கப்படுகிறார்கள். கணவன் இறந்த பிறகு 7 வருடங்கள் தான் வாழ்க்கையில் இருந்து கணவன் இறந்த பிறகு அவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா தேவ ஆலயத்திற்குள்ளே வராங்க. பாருங்க, இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் தன்னுடைய புருஷன் இறந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளிடத்திலையோ இல்லை உறவுகார இடத்துலையோ அல்லது தனிமையோ அவர்கள் வாழ்க்கையை துவங்குற காலத்திலே அன்னாள் செய்த காரியம் என்னன்னு சொன்னாக்கா, தன் சிறு வயதிலே கிட்டத்தட்ட அவங்களுக்கு 84 ஏறக்குரிய 84 வயது அப்படின்னு பைபிளில் நம்மளுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவங்க வயது ஒரு சுமாரான வயது நம்ம கணிக்கப்படுறோம். 20 வயதில் திருமணம் ஆனாலும் 27வது வயதில் அவங்களுக்கு விதவை ஆகுறாங்க. அதன் பிறகு அவங்க தேவாலயத்தை விட்டு நீங்கவே இல்லை. அவங்க தேவாலயத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது, இரவும் பகலும் உபவாசித்து. பாருங்க, அதான் இளம் வயது இள விதவை மறுபடியும் மறுமணம் கூட செய்து கொள்ளலாம் என்று அந்த எண்ணங்கள் இல்லாதபடிக்கு தன் புருஷனை இறந்த பிறகு ஆண்டவர் தான் நம்மளுக்கு மணவாளன் என்று நம்பி தேவாலயத்திற்குள் வந்து விட்டார். அங்கே வரும்பொழுது அவர் சும்மா இல்லை, தேவாலயம் ஒரு இடத்துல படுத்துக்கலாம், கொடுக்குறது யாராச்சும் வந்தால் தேவாலயத்துக்கு வருவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கலாம், நம்மளுக்குன்னு யார் இல்லை அப்படின்றதெல்லாம் அவளுக்கு ஒரு எண்ணங்கள் இல்லாதபடிக்கு தேவாலயத்தில் என்ன செய்திருந்தாலாம், உபவாசித்து கொண்டிருந்தாள். இந்த உபவாசம் என்பது தேவாலயத்தில் அவள் எப்படி பாருங்க, எஸ்தரை போல உபவாசித்து கொண்டிருந்தாள். எப்படி எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக உபவாசித்து தன் ஜனங்கள் விடுதலைக்காக உபவாசித்து ஜெபித்தார்களோ, அப்படி இவை என்னத்துக்காக உபவாசிக்கணும்? இந்த சிறு வயதில் என்ன உபவாசம் இருந்து நம்மளுக்காக அவங்க என்ன செய்தாங்கன்னு நம்ம பார்த்தோமானால், அடுத்து என்ன சொல்றான்னா, ஜெபம் பண்ணி ஜபித்து கொண்டே இருந்தாங்களாம். ஜெபம் பண்ணுறதுனா வெறும் ஜெபம் பண்ணுறது மாத்திரமில்லை, வேதத்தை அவங்க என்ன செய்திருப்பாங்க, தியானித்து கொண்டே இருப்பாங்க, தோராவை படித்து கொண்டே இருந்திருப்பாங்க, சங்கீதங்களை படித்து கொண்டே இருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து அவங்களை படித்து 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 அவங்க வயது 84 வயது வரைக்கும் அவங்க என்ன செய்திருந்தாங்களாம், தேவாலயத்தை விட்டு நீங்களே உபவாசித்து கொண்டிருந்தாங்க, ஜெபித்து கொண்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க என்று பார்க்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனை பேர் நம்ம தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு இருக்கிறோம். தேவாலயத்தை விட்டு தேவாலயத்துக்கு அப்படி வந்தோம் சொன்னால் அப்படி கூட எவ்வளோ நேரம் நம்ம உபவாசிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம். பாருங்க, அவங்களுடைய வயது 27க்கு அப்புறம் 84 வயது வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க சொன்னால் கிட்டத்தட்ட 57 வருடங்கள் அந்த ஆலயத்திற்குள்ள விடாமல் இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு வேத பகுதியை நான் நமக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 5:5 சொல்லப்படுகிறது, உத்தம விதவையா இருந்த தனிமையா இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இரவும் பகலும் வேண்டுதல்களாலும் ஜபங்களாலும் நிலைத்திருப்பார். இது பவுல் எழுதுகிற ஒரு விஷயம். பாருங்க, உத்தம விதவை, நம்ம விதவை ஆயிட்டோம், சில இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்து கூட பழைச்சிக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வேணும். ஆனால் அங்கே குழந்தைகள் பற்றி சொல்லப்படலை, அவருடைய கணவர் பெயர் சொல்லப்படலை. ஆனால் அவ எந்த இடத்துல போய் நின்றுட்டா, தேவாலயத்திற்கு போனால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், தேவனுக்கு உண்டான ஆராதனை நம்ம செய்து கொண்டே இருக்கலாம், தேவனுடைய சமூகத்தில் வைராகியமாக அவள் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறாள். அப்புறம் அடுத்து 38வது வசனம் சொல்கிறது, அவளும் அந்நேரத்தில் நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். யாரை குறித்து? இயேசு
கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாளிலே இது நடக்கிறது. 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுகிற அந்த நாட்களிலே சிமியோனை பார்த்து அடுத்த அன்னாளை அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவர் ஆண் பிள்ளையா இருக்கிறதால மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி அவர் சுத்திகரிப்பு நாட்களின் முறைமையின்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இயேசுவை மரியாள் தூக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்திருக்கும்போது பாருங்க, அவள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கண்டிப்பாக நினச்சிருப்பா. அவள் என்ன பற்றி பேசியிருக்கிறான்னு சொன்னால், மீட்பு உண்டாக. என்ன சொல்லியிருக்கிறா? மீட்பு உண்டாக. மீட்க வேண்டுங்க. ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களும் பாதாளத்துக்கு செல்லக்கூடாது, பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதே இந்த 57 வருடங்கள் இவர் ஜெபித்து உபவாசித்து அனுதினமும் இருந்திருக்கிறா பாருங்க. ஆனால் அவன் நினச்சிருப்பா, எத்தனை வருடம் ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மேசியா வருவார், ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுப்பார் என்று ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறா பாருங்க. ஒரு நாளும் ஓய்வில்லை. நான் இவ்வளோ வயசாயிட்டேனே, நம்மலாம் என்ன சொல்கிறோன்னா, இப்போல்லாம் அரசாங்கத்தில் 60 வயது ஆனால் உனக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 60 வயது ஆனால் நீ ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்த பணிகளிலிருந்து நீ ஓய்வு பெற்று உன்னுடைய உடம்புக்கும் நீ நல்லா சாப்பிட்டுட்டு நீ பலமுள்ளவர்களாக இருக்கணும், உன்னை உற்றார் உறவினோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்கம் சில திட்டமிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு ஓய்வே இல்லாமல் 84 வயதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு நோய் இல்லாமல், படுத்து படிக்க இல்லாமல், அவங்கள தூக்க எடுக்க யாரும் இல்லாமல், தன்னுடைய வேலைகளை தான் செய்து கொண்டு தேவனுக்கு பிரயோஜனமாக பிரியமுள்ளவர்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக நாமல் கூட இருக்க முடியுமா அப்படின்றதான் கேள்விக்குறி. நம்மளுக்கு 50 வயது ஆனாலே பேர பிள்ளைங்க, வீட்டில் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், அநேக சமூக நல பிரச்சனைகள், சமுதாயத்தில் பிரச்சனைகள் வந்து என்ன செய்கிறோம்? நோயினால் பாதிக்கப்படுகிறோம், குடும்பத்தினால் பாதிக்கப்படுகிறோம், யாரிடமும் ஒரு சமாதானமாக இருக்க முடியல. ஆனால் அவர் என்ன செய்தார்? சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுடைய மகிமையை அனுதினமும் பார்த்து கொண்டிருப்பார். தோராவை படித்து 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 அவ என்ன செய்திருப்பா? தேவன் வருவார், இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பார், எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும் என்று அவர் நோக்கமாக இருந்திருப்பா. அவர் கண்களை நோக்கியே பார்த்து கொண்டிருப்பார் பாருங்க. எப்போ தூங்கி இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க எப்போ தூங்கினாங்க, அப்போ எப்போ எழுந்து அவள் ஜெபிக்கிறான்னு தெரியல. அவங்க சொல்லப்படுகிறது தேவாலயத்தை விட்டு நீங்காமல் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ன செய்யற? இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த வசனங்களெல்லாம் அவளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அவர் நல்லா வாசித்திருப்பாங்க. அதனால தான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது போல மேசியா வருவார். கண்டிப்பாக மேசியாவை பார்க்காம நம்ம என்ன செய்யணும்? அவ ஒரு தீர்க்கதரிசிங்க. அங்கே சொல்லப்படுகிறது அவர் யாரு? அவள் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா கண்டிப்பாக முன்னே இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அவள் கண்டிப்பாக நம்ம இயேசுவை பார்க்காம இந்த உலகத்தில் இந்த மண்ணில் மறைய மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருந்திருக்கணும். அவள் பேசினது என்ன வார்த்தை பேசினா? மீட்புக்காக பேசினாள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவளை பற்றி 3 வசனம் தான், 36, 37, 38, 2ஆம் அதிகாரம் 3 வசனத்தை அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வசனத்தை நம்ம ஆழ்ந்து நோக்கி சிந்தித்தோமானால் நம்ம என்ன நோக்கி பாரு, நம்ம வயசாயிடுச்சு, நம்மளுக்கு பைபிள் படிக்க முடியல, நம்மளுக்கு வேதத்தை வாசிக்க முடியல, தியானிக்க முடியல, ஜெபிக்க முடியல, உபாசிக்க முடியல, ஜனங்களுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியும் என்று நம்ம யோசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்காக ஜெபிக்க முடியும். எந்த நேரமானாலும், எந்த வயது தடை கிடையாது. நம்மளுக்கு தேவனோடு உறவை கொண்டு இருந்தால் நம்மளுக்கு வயது தடை கிடையாது. தேவனோடு உறவு கொண்டானா நம்ம உபாசிக்க முடியும். தேவனோடு உறவு இருந்தால் ஜெபிக்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 146 9ஆம் வசனத்தில், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கட்ட பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். பாருங்க, திக்கற்ற ஒரு வேளை என்னை நான் 27 வயதில் நான் வயது சொல்கிறேன்னு கரெக்டாக சொல்லக்கூடாது. ஒரு வேளை 20 வயதில் ஒரு திருமண காரியம் நடந்திருந்தாலும் அந்த 27 வயசு வரைக்கும் அவங்க புருஷனோடு அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் சிறு வயதில் அந்த விதவை ஆனத ஒரு எண்ணங்களை அவர்களுக்கு இல்லாதபடிக்கு, அந்த சிந்தனைக்கு போகாதபடிக்கு தேவனோடு சமூகத்தில் அவர் ஒன்று இணைந்ததுனால தான் அவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான்னு நம்ம வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி சாதாரணமாக நம்மளால்
பெண் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான்னு சொன்னாக்கா அது பெரிய மகத்தான கிரியை. ஆண்டவருக்கு மகத்தான கிரியை அவர் கொடுத்துருக்கிறார். கிருபை அவளுக்கு அளிச்சிருக்கிறார். அன்னாள் என்றால் தேவனுடைய கிருபை பெற்றவள் என்று அர்த்தம். தேவனுடைய கிருபை என்று அர்த்தம். அதே போல தான் அந்த கிருபை அவளோடு இருந்தது. அதனால தான் அந்த கிருபை இருந்ததுனால்தான் அந்த கிருபையை அவள் பெற்றுக்கொண்ட பிறகு தான் அவள் என்ன செய்யணும், அந்த ருசியை பார்த்து அந்த கிருபையை அவள் விடாமல், இதை விட இந்த உலகத்தில் மேலான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, தேவனுடைய சமூகத்தில் வாழ்வதே ஒரு பெரிதான கிருபை என்பதை அவர் பற்றி கொண்டார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம கூட வேதத்தை வாசிக்கிறோம், ஏதோ தானம் என்று வாசிக்காதபடி உணர்வுள்ளவர்களாக அன்னாளை போல ஜெபிக்கிற ஒரு வாஞ்சியை நம்மளுக்கு கொடுக்க போனோம். தேவன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் கொடுத்த இந்த அருமையான கிருபையின் வரத்தை அவள் பெற்று இருப்பதனால ஜனங்களுக்கு என்ன சொன்னா, ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறக்கிறாரு, உனக்கு மீட்பு உண்டாக போகுது, உன்னுடைய பாவங்களுக்காக ரட்சிக்கப்பட போறாரு, அவர் சிலுவையில மரணம் அடைய போறாரு, அவர் உயிர்ப்பிக்க போறாரு, நம்மளுக்காக பரிதபிக்கிற தேவன் அவர் தான், நம்மளுக்காக எல்லா அக்கிரமங்களை சுமக்கிற தேவன் அவர் தான், எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பா. அந்த 57 வருடங்கள் எத்தனை ஜனங்களை அவர் சந்திச்சிருப்பா. அத்தனை ஜனங்களை அவர் பார்த்து இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி 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 அநேக ஜனங்களை, ஆத்துமாக்களை அறுவடை செய்திருப்பா. தேவ ஜனமே, நாம் எத்தனை பேர் அறுவடை செய்திருக்கிறோம்? நாம் இப்படி பெண்களாக இருந்தாலும் கூட அநேக ஜனங்களை அறுவடை செய்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசித்தால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அநேக ஜனங்களுக்கு மீட்பு வர வேண்டும் என்பதற்கு, நம்மளெல்லாம் மீட்க வேண்டும் தான் அவருடைய திட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பரலோகத்தின் ராஜ்யத்தை உரியவர்களாக நம்ம மாற்ற வேண்டும் என்பது தான் அந்த அன்னாளுடைய எண்ணங்களாக இருந்தது. அதே போல் நாம் இங்கிருந்து ஜெபிக்கும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம ஜபத்தை கேட்கிறவா இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரே ஒரு வசனம் கடைசியாக ஞானத்தோடு, லூக்கா 21:28 உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இப்போ வருவார், எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. நம்ம மீட்புக்காக அனுதினமும் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, வசனத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி, இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஜைன் டிவி மூலமாக பார்த்து கொண்ட உங்களை தேவன் மீட்டுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்க வேண்டும். அநேக ஜனங்கள் இப்போ விக்கிரகத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை நேரடியாக நம்மளால் சந்திக்க முடியாது. ஆனால் இவர்கள் தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு அந்த இடத்துல வரக்கூடிய ஜனங்களுக்கு தேவனுடைய தோராவை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. எடுத்து தோராவில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மகிமை இப்படியாக இருக்கிறது, எல்லாவற்றையும் சொல்லுகிற அந்த மகளுக்காக தேவன் என்ன செய்தார், வயசை கூட்டி கொடுத்துருக்கிறாரு. 84 வயதில் அவர்கள் பேசும்படியாக கர்த்தர் பலத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய கிருபை அவளை தாங்கி வந்தது. தேவ பிள்ளைகளே, அப்படி நம்மளும் என்ன செய்யணும், அநேக ஜனங்களுக்கு நாம் ரட்சிப்பு உண்டாக அவர்களைப் போல நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனையோடு தேவ ஆலயத்திலே நாம் கூட ஒருமித்து ஜெபித்து தேவனுக்காக நம்ம ஒருமித்து வாசம் செய்ய தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இதுக்காக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நிலையில் கூட ஆண்டவரே உடைய வசனத்தை நாங்கள் தியானித்து தகப்பனே, அன்னால் எப்படி மீட்பு உண்டாக ஆண்டவரை ஜனங்களிடத்தில் பேசினார்களோ, நாங்கள் கூட ஆண்டவர் உடைய வேதத்தை வசனங்களை எடுத்து சொல்ல தேவன் எங்களுக்கு கிருபையுள்ளவராக இருக்கிறபடினா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு ஜபத்திலும் உபவாசத்திலும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்மாதிரியாக, ஆண்டவரே எங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை வைங்க ஏசப்பா. அப்படியே நீங்கள் வைக்க போவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்ட யாவரும் மீட்பு உண்டாக, ரட்சிப்பு உண்டாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமா நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.